இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் அங்கே காலேஜ்லேயே ரொம்ப அக்லியான பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த காலேஜில் ரொம்ப ஹேண்ட்ஸமான யானன்ற ஒரு பையனோட சேர்ந்து அவளுக்கு லவ் அஃபேர் இருக்குது. அவனை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓடி போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அங்கே அவனுமே சந்தோஷமாயிட்டு அவளை கிஸ் பண்ண வந்ததும், நீ என்ன பண்ணிட்டுருக்க, எல்லாருமே பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னதும், பார்க்கட்டுமே அவங்களுமே ரொம்ப ஜெலஸ் ஆகட்டுமே அப்படின்றத சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப பியூட்டி இல்லாத பொண்ணு கிடையாது. அவள் ரொம்பவே அழகான பொண்ணு. அவளோட லவ்வில் மயங்கி போய் ஏகப்பட்ட பேர் பின்னாடியே சுற்றிருக்காங்க. ஸோ அவளுக்கு அது ஒரு பெரிய டார்ச்சலாகவே இருந்திருக்கு. அப்போ அங்கே அவங்க அம்மாவுமே இறந்து போனதுக்கு ரீசனே அவளோட பியூட்டி தான் சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஏன்னா காலேஜில் அங்கே வந்து இவளோட பின்னாடி சுற்றுறத பார்த்துட்டு அப்போ அங்கே அந்த லின்னன்ற பொண்ணு ரொம்ப கோவமாயிட்டு, என்னோட ஃபியான்ஸையும் நீ வளைக்க பார்க்குறியா, அதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருந்திருக்கா. ஸோ இதனால தான் தனக்கு வந்துட்டு பியூட்டியே வேணான்னு சொல்லிட்டு அவள் அக்லி மாதிரி தன்னை மாற்றிக்கிறா. ஃபஸ்ட் டைம் அங்கே ஒரு கிளப்பில் வந்து ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம யானை மீட் பண்ணியிருக்கா. அவனை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அப்போ அங்கே அவனுக்காக மில்க் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவள் போனால் அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமான அக்லியான பொண்ணுப்பான்னு சொல்லிட்டு இவன் எல்லோரும் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம யானைங்க வந்து கையில் இருந்து அந்த மில்கை வாங்கி குடிச்சிட்டு, ரொம்ப இந்த ஸ்ட்ராபெரி மில்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் எனக்கு நீ இதை கொண்டு வான்னு சொல்கிறான். பட் அதுக்குள்ளேயே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம யான்கிட்ட போய் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறா. நீ கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் வந்து என்னோட லவ்வை சொல்கிறேன்னு அவள் சொன்னதுமே, நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னா உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், பட் எனக்கு எனிமீஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ஒன்று அவங்க கண்டிப்பாக புள்ளி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தாவே சொல்கிறான். பட் ஹீரோயின், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கடந்து போக ரெடியாக இருக்கேன், உன்னோட அன்பு கிடைச்சா எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க, ஹக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமே பார்த்தா அங்கே காலேஜில் ரொம்ப அங்கே டார்ச்சர் நடந்திருக்கு அவளுக்கு. தொடர்ந்து எல்லாருமே அங்கே புள்ளி பண்ணியிருக்காங்க, கிட்னாப்பையும் பண்ணி அவளை அங்கே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, இருந்தாலும் அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்ல அப்படின்ற சைட் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அதனால் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுற மாதிரி அவன் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை கண்ணுக்கு முன்னாடியே உடையிறத பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிருது. அப்போ அங்கே ரேன்ன்ற ஒரு பொண்ணை யாரோ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவன் காப்பாற்றங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவள் எவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணுறான்றதே ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ அந்த தள்ளி விட்ட ஜுனன்ற பையனுமே போட்டு அடிச்சுட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், உன்னால தான் என் சிஸ்டரை சூசைட் பண்ணிக்கிட்டான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவங்க தூக்கிட்டு போக ட்ரை பண்ணா ஹீரோயின் பக்கத்தில் போய் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணதும் தள்ளி போன்னு சேர்த்து கோவமாயிட்டு பேசிட்டு போனதுன்னு தான் புரியுது. அப்போ அங்கே உண்மையிலேயே வந்துட்டு அவன் நம்மளை லவ் பண்ணலை, ரேனும் அவனு தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரேனை வந்து புள்ளி பண்ண விடாமல் காப்பாற்றணுன்றதுக்காக தன்னை ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு மனசு உடைஞ்சு போயிடுறான். அவங்க பிரதர்கிட்ட கால் பண்ணி நான் ரிட்டன் வரேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ நைட் போல் அங்கே நம்ம ரேனும் அங்கே நம்ம யானுமே பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து கவலைப்படாத, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு, அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பப்ளிக்காக என்னை வச்சு கிஸ் பண்ணியிருக்க கூடாதுப்பா, நீ பார்த்துருப்பா, இதனால் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும், நீ வேறு அவள் இதுக்காக என்ன பிரேக்கப் பண்ணுறா, அவள் என்னோட லவ்வில் பைத்தியமாய் போய் கிடக்கா, அவள் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டான்னு அவன் சொல்கிறான். ஸோ நீ இப்போ சேஃப்டியாக போய் தூங்குன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ ஹீரோயின், அப்போ எல்லாமே நீ ஆக்டிங் தான் பண்ணியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நீ உண்மையிலேயே என்னை லவ் பண்ணியான்னு சொல்லி கேட்டால் ரொம்ப அவன் அமைதியாக இருக்கவும், சரி ஓகே ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதும், நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லி கேட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ ரேன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருன்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த ஹீரோயினை கிட்னாப் பண்ண அந்த பசங்களை எல்லாம் ஏன் பிடிச்சவங்க வந்து பனிஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் இவனை பற்றின எல்லா விஷயம் தெரியல, அவள் பெருசாக எதுவும் கண்டுக்கல. அவள் பாட்டு அங்கே போனதுமே அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஹேண்ட்ஸமான பையன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆட்டிடியூட் காமிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவனுமே, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இந்த ஆட்டிடியூட்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்க பொண்ணுக்கு தான் சூட்டபிள் ஆகும், உனக்கு கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தால் தான் ஆட்டிடியூட் இருக்கணும், அவங்க தான் லவ்வுக்கு வந்து ஒருத்தானவங்க நீ சொல்கிறியான்னு சொல்லி கேட்டா. அப்போ அங்கே நம்ம ரேன் வந்துடுறா. எதுக்காகப்பா நீ இப்படிலாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அவர் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காரு, நான் வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் வீட்டில், நீ கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு வரணும் அப்படின்றத சொன்னதும்
சொன்னதும் இல்லை என்னால் வர முடியாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு நீ கண்டிப்பாக வரணும், ஹாப்பியாக இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் எல்லோரும் கம்பல் பண்ணதுமே அவள் சரின்னு ஒத்துக்கிறா. ஸோ அங்கே நைட் எல்லாமே கேம்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பையனுக்கு கார்டு வருது, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணை வந்து கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ராணும் நம்ம ஹீரோயினுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த ரான் உடனே அங்கே நம்ம ஏன்ட்ட நான் வந்து உன்னை தவிர வேறு யாரையுமே கிஸ் பண்ண விட முடியாது, உனக்கு தெரியும்ல, ப்ளீஸ் நீ ஜியாவை கிஸ் பண்ண விடு அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவனுமே ஓகேன்னு ஒத்துக்கிட்டதும் அவனை பார்த்தா இந்த மாதிரி அக்லியான பொண்ணை கிஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ணாமல் இருக்கலான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் நான் தன்னோட ட்ரெஸ்ஸில் அங்கே ஓயினத்துக்கு மேலே ஊற்றிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்துட்டு ரான் மட்டும்தான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கா, ஸோ நீங்கள் கேமை கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாமே கழட்டி போட்டு அவள் பாட்டு போனதும் இவன் பின்னாடியே போயிட்டு கோட்டை எல்லாமே போற்றி விட்டு நீ எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப குளிராக இருக்குது, நீ இந்த கோட்டை போத்திக்கோன்னு சொன்னதும் நீ வந்து இந்த ஃபேக்கான கரிசனை எல்லாம் என்கிட்ட நீ காமிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, உனக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், நீ அவ கூட சேர்ந்து க்ளோஸ் ஆரு, உனக்கு எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்ற செய்யிட்டு பாட்டு அங்கேருந்து கோட்டை கழட்டி எரிஞ்சு விட்டு போயிடுறா. சரி இவன் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அவன் என் மேலே லவ்வில் பைத்தியமாக இருக்கா, கண்டிப்பாக என்கிட்ட வருவான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான ரிவ்யூ எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே ஃபிலிம் எல்லாமே அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கா. அவங்க உள்ளே வந்து பார்த்தா அந்த ஷார்ட் ஃபிலிம் போயிட்டுருக்கவுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் ஆனால் அதை வந்து எடுத்தது இந்த ராண்டான் சைட்டு அவள் அவார்டு எல்லாமே அங்கே கோல்டு வின் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகிட்டா. அவட்ட நீ எப்படி இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே அது தப்பும் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை தான் அவள் ரொம்ப அவமானப்படுத்தி அங்கே பேசிகிட்டு இருக்கா. நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா, யான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவளை புள்ளி பண்ணதுமே பார்த்தா ஹீரோயின் கீழே விழுந்ததும் இவ பார்த்தா பார்த்துட்டு ரொம்ப முடியாத மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோயினை கேர் பண்ணாமல் அவளை கேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படின்னா வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணது நீ தான், ஏன்னா இந்த கதையை பற்றி நான் உன்கிட்ட தான் சொன்னேன், என்னோட லேப்டாப்போட பாஸ்வேர்டு உனக்கு மட்டும்தான் தெரியும், அப்போ நீ என்னை வந்து சீட் பண்ணியிருக்க அப்படின்ற சொன்னதும் ரொம்ப ஓவராலாம் துள்ளி குதிக்காதன்னு சொல்லிட்டு அவளுக்கு காசு கொடுக்குறான், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்போங்க அதை காசை தூக்கி எறிஞ்சிட்டு உன் காசு எனக்கு எதுக்குடா, நீங்கள் 2 பேருமே சீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பார்த்தா அவன் எங்கள் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து லேப்டாப் எல்லாமே அடித்து உடச்சிட்டு இதுக்கப்புறம் நீ யார்கிட்ட போய் வந்து ப்ரூவ் பண்ணுவ, உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மிருக மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போகிறான். ஹீரோயின் டோட்டலாக மனசு உடைஞ்சு போயிடுறா. இவனை மாதிரி ஒரு ஆளை போய் நம்ம லவ் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறா. பார்த்தா அவளை அங்கே கிட்னாப் பண்ணிடுறாங்க. எல்லாம் ஜுன்னோட வேலை தான். ஜுன் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இவளை போய் எதுக்குடா தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டான். பட் இருந்தாலுமே நான் அவனை பழி வாங்கணும்னா உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவனால தான் என் சிஸ்டர் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளை போட்டு புள்ளி பண்ணா. கரெக்டாக அப்போ அவங்க பிரதர் ஷென் வந்து அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பிரதர் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொன்னதும் நீ ஏன் எப்படி உன்னை போய் ரிஸ்கில் விடுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறான். சரி நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே காலேஜுக்கு போகிறாங்க. நான் சில திங்ஸ் எல்லாம் இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் நானுமே வரேன்னு சொன்னால் இல்லை நீங்கள் வரவேனா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. ஸோ உள்ளே போய் அவங்க திக்ஸ் எடுத்தா. அப்போங்க ரேனும் அவங்க அந்த கோமாளி கூட்டமே வந்துட்டு பயங்கரமாக அவளை போட்டாங்க அடித்து துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ எடுத்துமே இதே மாதிரி பண்ணதுமே தயவு செஞ்சு என்னோட அம்மாட்ட இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. பட் இன்றைக்கி ஸ்னோ ஒயிட் எங்கள் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு அக்லியான கேரக்டருக்கு நீ தான் ஆக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி ஃபேஸில் ட்ரா எல்லாமே போட்டுட்டு நீ தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்பப்பா அவள் வருவா, வந்ததுமே நம்ம எல்லாரும் இன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த உலகத்தில் அக்லியோ பியூட்டியோ அதை பற்றி யாருக்கு கவலை கிடையாது, பியூட்டியாக இருக்கவங்க எல்லாருமே உண்மை பேசுகிறவங்க, அக்லியாக இருந்தால் அவங்க ரொம்ப மோசமானவங்க தான் இந்த உலகம் நம்பிட்டுருக்கு, நான் உங்கள் எல்லாருக்குமே உண்மையான பியூட்டி என்ன நான் இன்றைக்கி காமிக்கணும், என்னோட அழகை மறைச்சதுக்கே காரணம் கில்ட்டி தான், பட் அதை வந்துட்டு நான் இப்போ போக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்க்ரீனை விட்டு விலகி வந்தால் பார்க்க பயங்கர அழகாக இருக்கா. அதை பார்த்துட்டு யானே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே நான் இவன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மா கூட சேர்ந்து வெறுக்க பிக்சருமே வருது. ரொம்பவே அங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கா. சின்ன பிள்ளையிலையுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அக்லியான பொண்ணு கிடையாது, நான் பியூட்டிஃபுல்லான பொண்ணு, இந்த சிட்டியோட ரிச்சஸ்ட் பர்சனோட பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு நான் அங்கே ரொம்ப கோவப்படுறா. இப்போ உடனே எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களே, ஏன் அக்லியாக இருக்க பொண்ணை வந்து நல்லவளாக இருக்க மாட்டாளா,
பியூட்டியாக இருந்தால் தான் நல்லவளாக இருப்பாளான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு உங்கள் மூஞ்சுகள்லேயே முழுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடா. ஸோ இந்த யான்மே பின்னாடியே போயிடுச்சேக்கான். பட் ஹீரோயின் ஷென்னி வேமா கார் எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொன்னதுமே இவனால் அவங்கள வந்து பிடிக்க முடியல. அவங்க வேமா அங்கே இருந்து போயிடுறாங்க. இவனுமே டெய்லி வந்து பார்த்துட்ருக்கான், தேடி பார்க்குறான். ஹீரோயினை பற்றி எதுவுமே தெரிய மாட்டுது. தண்ணியை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நான் ட்ரிங்க் பண்ண போனேன்னு சொன்னால் அவள் உடனே வந்துடுவாளேன்னு டெக்ஸ்ட் பண்ணால் பதிலுக்காக ஒரு டெக்ஸ்ட்டுமே பண்ணவே இல்லை. அவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ ஏன் கவலைப்படுறப்பா, அவள் உன்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவா அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயாவுமே யோசிச்சுக்கிறாரு. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு இந்த பாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இதை அனதர் சிட்டியிலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பான்னு சொன்னதுமே எப்படி வாங்க போனால் அவளோட பிக்சர் எப்படி கிடச்சிச்சின்னு சொன்னதும் அவளை அன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்ததுலேருந்து எல்லாருமே அவளோட பியூட்டிக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்போ இருந்தே அவளோட பெரிய ஃபேனாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். சரி ஓகே, அந்த பொண்ணு ஏகப்பட்ட டெக்ஸ்ட் எல்லாமே உனக்கு அனுப்பியிருக்கா, பட் இப்போ வரைக்கும் நீ அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காம இருக்கே அப்படின்றத சொன்னதும் அவன் ஷாக் ஆகிட்டு அதை வாங்கி பார்க்குறான். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவன்கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்கான், இந்த சிட்டி விட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ எப்படி என்னை விட்டுட்டு போவேன், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அவங்க அப்பா பார்த்தா பயங்கர டென்ஷனாகி போயிட்டு உருப்படாமல் ஊரை ஏன்டா அப்படி சுற்றிட்டு இருக்க, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து நிம்மதியாக வாழ முடியாதா அப்படின்ற சொல்கிறாரு. பக்கத்து சிட்டியில் பில்லியனர் செலிப்ரேஷன் இருக்குது, நீ அங்கே போகணும் அப்படின்ற சொல்லிட்டு சிட்டி நேம் எல்லாம் சொன்னதும் அங்கே தானே ஜியாவுமே இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவன் சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க, கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பாங்க நம்ம ஷேன்ட்ட எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, என் பொண்ணு மட்டும் ஆசைப்பட்டு அடாப்ட் பண்ண சொல்லலைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நீ அதுக்கு நன்றி கடனாக எப்பயுமே என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிறணும்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படின்றத அவனுமே சொல்கிறான். ஸோ ஹோட்டலுக்கு 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போனால் அப்போங்க நம்ம யாருமே அங்கே வந்துடுறான். ஹீரோயின் காலில் அடிபட்டதுமே நம்ம ஷென் அவளை தூக்கிட்டு அங்கே உள்ளே போனதும் அதை பார்த்துட்டு இவன் ஜெலஸ் ஆகிட்டு அவன் பக்கத்தில் இவன் ஏன் க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் அங்கே கார்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களாம் பில்லியனர்ஸ், நீங்கள் இப்படிலாம் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன பெயின் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் இல்லை அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே மறைஞ்சிருந்தான் அதெல்லாமே அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஷென்னுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பேசாமல் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ ஷென்னுக்கு அங்கே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்க போயிட்டு அவனை கூப்பிட போனா அதுக்குள்ளே நம்ம யான் வந்து அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் யார் நீ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட தள்ளி போன்னு சொன்னால் அவன் லைட்டாக ஆன் பண்ணதுமே நீ நீங்கள் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நீ என்ன அவனோட பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டுருக்க, உன்னோட இந்த அழகான முகத்தை பார்த்துட்டு அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு நீ எதிர்பார்க்குறியா, அவன் உன்னை சீட் பண்ணிடுவான்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ யார் விலகி போ, உனக்கு எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுலன்னு சொன்னதும் நீ பிரேக்கப் சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவள் லெக்கு அப்படியே அவன் தூக்க ட்ரை பண்ணதுமே அவள் வழியில் துடிச்சதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா காலில் அடிபட்டுருக்கு. எப்படி இது ஆச்சுன்னு சொன்னதும் என்னப்பா எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, என்னை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகும்போது நீ தானேப்பா லொக்கேஷன் எல்லாமே என்னோட தான் அனுப்பியிருக்க, அதனால தானே அவங்க இந்த மாதிரி என்னை பண்ணாங்க அப்படின்ற சொன்னதும் உண்மையிலே எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலாம். அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். பாங்க தயவு செஞ்சு என் மூஞ்சில் முழிக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. நம்ம ஷென்னுக்குமே இப்படி அவளை காணமேன்னு சொல்லிட்டு பயமாயிட்டு தேடி வந்தா ஆள் மிஸ்ஸிங்ன்றது புரிஞ்சிருது. எங்கே அவள் போயிட்டான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்பாங்க அதுக்குள்ளே சார் மேடம் வந்து வீட்டுக்கு சேஃப்டியாக போயிட்டாங்கன்னு சொன்னதுமே இவன் விழுந்தடிச்சு வீட்டுக்கு போயிடான். பாங்க நீ எப்போ வந்தால் நீ நல்லா இருக்கேன்னு சொன்னதுமே நான் நல்லா இருக்கேன் பிரதர், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லும்போது அந்த ஏன்டா வந்து உன்னை புள்ளி பண்ணானான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எப்படி உங்களுக்கு இது தெரியும், அப்போ நீங்கள் என்னை பற்றி விசாரிச்சிங்களான்னு சொன்னதும் ஆமாம் உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா, நான் எப்படி வந்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்ற சொல்கிறான். அப்போங்க நீ அவன்கிட்ட இந்த வேலைகேற அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொன்னதுமே அவனுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அப்போங்க அவள் ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, என்னை பிரதர்னு கூப்பிட வேற வைக்காத, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பேசினான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஏன்னா இப்போ வரைக்குமே அவனை ஒரு பிரதராக தான் பார்த்துருக்கான். பட் ஆனால் அவன் அப்படி கிடையாது, ரொம்ப லவ் பண்ணிட்டு அங்கே அவள் பேசினதுமே இந்த மாதிரி அவன் ரொம்ப அக்ரெசிவாகிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்போ அங்கே அவனுக்கே புரியுது ரொம்ப கோவமாயிட்டு பேசுகிறோன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அவன் அங்கேருந்து போகிறான்.
ஸோ பிறகு நம்ம ஏன்னு பார்த்தா அந்த ஜுன்னை பிடிச்சி பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். நீ அவ்வளோதான் கிட்னாப் பண்ணி இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னப்பா நீ உண்மையிலேயே ஜியாவை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்க போலையே, நான் என்னமோ ரான் தான் உன்னோட உண்மையான லவ்னு நினச்சிட்டு இருந்தேனே இவ்வளோ நாளா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கே அப்புறம் தான் புரியுது அவன் உண்மையிலே ஜியாவை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கான். சும்மா என்னத்தையும் ரானோட பின்னாடி சுற்றுறோன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க அவனை பனிஷ் பண்ண சொன்னதுமே என் தங்கச்சி ஜெலஸ் ஆகிட்டு தேவையில்லாமல் வந்து வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு சேர்த்து போயிட்டா. கடைசியில் பார்த்தா நீ உண்மையிலே ஜியாவை போய் லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் சாப்பிட எழுந்திரிச்சு வந்தா அப்போ அவங்க மெய்டு சொல்கிறாங்க எல்லாமே நம்ம ஷென் தான் வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு மேடம் சொல்லிட்டு, அப்போ அங்கே அவனுமே அவன் வந்து சாப்பிட்டு உனக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அவன் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு, சரி நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன் நீ சாப்பிடுன்னு சொன்னதுமே, பிரதர் நீயுமே உட்காரு சாப்பிட்லான்னு சொன்னதும், அப்போ அவன் உன்ட்ட நான் சொல்லிட்டேன் நீ என்ன பிரதர்னு கூப்பிட்ற வேலை வைக்காத அப்படின்ற சொன்னதும், அவளுக்கு இது கேட்டுட்டு இன்னுமே ரொம்ப ஆக்வர்ட் ஆகிட்டு நான் இப்போ கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு வேமாங்கன்னு போகிறா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இவன் தண்ணி போட்டுட்டு இருந்தா உன்னோட வீட்டில் கண்டிப்பாக இந்த மேரேஜுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, நீ அப்போ என்ன பண்ணுவ அப்படின்ற செட்டு கேட்டா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க யார் என்னை ஏற்றுக்கிறதுக்கு, நான் அவங்க பிடிக்கலன்னா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்கிறான். கிராஜுவேஷன் டே அதுவுமா நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அப்போ உன்னோட விருப்பம் தான் சொன்னதும் இவங்க மீட் பண்ணுறதுக்காக ரான வர்றான். அவள் அங்கே கையில் கட் பண்ணிவிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்து கிடக்கா. பாங்க நான் வந்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் ஒத்து வராதுன்னு தான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். நீ எப்பயுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிளானை பண்ணி உன் பக்கத்துலேயே என்னை இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க, பட் அதுக்கப்புறம் நடக்காது. நான் உண்மையிலே ஜியாவை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், ஓ இப்போ அவள் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ உடனே அவளோட பின்னாடி போக பார்க்குறியான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அவள் அழகே இல்லைனாலும் எனக்கு ரியலைஸ் ஆகிடுது அவள் தான் வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன்னு. எனக்கு இதுக்கப்புறம் எதுவும் ஒத்து வராது, நீ ஒன்றுமே ஹர்ட் பண்ணிக்கிறதுக்குமே நிறைய ட்ரை பண்ணுற, ஸோ நான் உன்னை அப்ராடுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற தான் சொல்கிறான். ஸோ அவங்க கிராஜுவேஷன் டேக்காக போயிடுச்சேக்கா. இப்போங்க நானுமே உன் கூட சேர்ந்து உள்ளே வரவான்னு நம்ம ஷென் கேட்டதுமே, இல்லைப்பா நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த ரானோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து அவளை அங்கே புள்ளி பண்ணதுமே எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, உன்னை விட நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், ஜெலஸில் நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஓ நீ பெரிய அழகி நினைப்பான்னு சீட்டை இன்னும் புள்ளி பண்ணதுமே ஹீரோயின் பயங்கரமாக தீட்டி விட்டா அப்பாட்ட அங்கே உள்ளே போனதுமே, அப்போ அங்கே நம்ம ஷென்னை பார்த்து இவன் வந்து எதுக்காக நீ இப்போ எப்பயுமே அவளோட பின்னாடி சுற்றிட்டுருக்க, உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற சட்டி கேட்டா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது, மரியாதையை நீ அவட்ட இந்த விலகேறான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். அதை கேட்டுட்டு அங்கே பயங்கரமான டென்ஷனாகி போயிடுது அவனுக்கு. அவனுமே பதில் கடிக்க போனதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் நீங்கள் அவங்க மேலே கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து இருக்க கொலாபரேஷனை அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் இவன் கோவத்தை அங்கே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருது. ஸோ அவங்க ஸ்பீச் கொடுக்க போனால் அந்த ரானோட ஃப்ரெண்டு இவ வந்து ரொம்ப கோல்டிகர், எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பர்சனோட சேர்ந்து காரில் சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க டிரைவரோட சேர்ந்து அவள் காரில் போகிற அந்த வீடியோ போட்டு விட்டா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ஏன் வந்து கோவமாயிட்டு நான் இப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போனால் அங்கே விட மாட்டாங்க. அப்போ அங்கே நம்ம ஷென் நீ ஹெல்ப் பண்ணி அவளை காப்பாற்றுற லெவலுக்கு அவள் ஒன்றும் பயந்தாங்களுக்கு கிடையாது, ப்ரொடெக்ட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ ஹீரோ ஏன் அப்பாங்க நான் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே உண்மையை சொல்கிறேன், மிஸ்டர் வாங்கோட பொண்ணு தான் நான், சிட்டியிலே மிகப்பெரிய வந்து பணக்காரர் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஸோ பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ நான் யார்கிட்ட போய் வம்பு வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. நம்ம ஏன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்போ ஷென் வந்து அவளோட பிரதரான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நான் இதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இவ ஏழை வீட்டு பொண்ணு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு இவன் நினச்சான். ஸோ இப்போ வீட்லேயுமே ஒத்துக்குவாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. அப்போ அங்கே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டதுமே, நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே வந்து சாரி கேட்டிருந்தேன்னா உன்னை மன்னிச்சிருப்பேன், பட் நான் பெரிய பணக்காரின்னு தெரிஞ்சதும் என்கிட்ட நீ இப்போ சாரி கேட்குற, கண்டிப்பாக உன்னை மன்னிக்க மாட்டேன், கோர்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்ற செட் அவள் போகிறா. ஸோ நம்ம ஷென்னோட சேர்ந்து அவள் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு தான் நான் இருக்கனேன்னு சொல்லும்போது, பட் இந்த பியூட்டியால் தான் இவ்வளோ ப்ராப்ளம் நான் மறைச்சி வச்சேன், பட் அதை வந்து நான் வேணான்னு விட்டாலுமே ப்ராப்ளமாக தான் இருக்குது, வேணும்னு வச்சுட்டாலும் ப்ராப்ளமாக இருக்கேன்னு சொன்னதுமே
பியூட்டியால் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, மனுஷங்களோட புத்தி சரியில்லைன்னா அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அவள் தூங்கிட்டா. ஸோ அதனால் மேலே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு வந்ததுமே அவங்க அப்பாங்க நம்ம ஷேன்ட்ட, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கன்னு, பட் அவளுக்குமே உன்னை பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணி வைப்பேன். பட் அவளுக்கு ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். வேறத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னா வேற ஒருத்தவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் அவளுக்காக பிளைண்ட் டேட்டுக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவள் போகட்டும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரி, நம்ம யானை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இன்னுமே அவளோட லவ்வில் பைத்தியமாகவே சுற்றிட்டு அப்படியே கிளப்புக்குள்ளே வந்தா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை அன்றைக்கி கிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா, கிஸ் பண்ணியிருந்திருப்பேன். பட் எல்லாமே இப்படி வந்து உல்ட்டாவாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் இவன் கோவமாயிட்டு பயங்கரமாக போட்டு அடித்ததுமே அப்போ அந்த பையன் கோவமாயிட்டு, நீ இப்போ எதுக்காக கோவப்பட்டு என்ன அடிச்சிட்ருக்க, நீ ஏன் எப்பயும் அவளை புள்ளி தானே பண்ணிட்டு இருந்தா ரேனோட சேர்ந்து, அவங்க அம்மாவோட ஃபோட்டோவுமே பிக் மாதிரி நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ நீ தானே சொன்னேன்னு சொன்னதும் நான் எப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வீடியோ காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோயினை போட்டு புள்ளி பண்ணிவிட்டு நம்ம ஏன்ட்ட கால் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அவன் எதுக்குன்னு தெரியாமல் ஓகேன்னு சொல்லியிருக்கான். பட் ஆனால் இவ தப்பாக யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் புரியுது. ஹாஸ்பிட்டல்லேருந்து அவள் அப்ராடு கிளம்பிட்டு இருந்தா. அவன் அங்கே கிளம்பி வந்துட்டு நீ அப்ராட்லாம் போக போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் ஒரு வழியாக அவங்களுக்கு என்னோட லவ் புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, உனக்கு எங்கேருந்து நம்ம ஜியாவோட அம்மாவோட ஃபோட்டோ கிடச்சிச்சு, நீ எதுக்காக அதை அப்படி தப்பாக யூஸ் பண்ணேன்னு சொன்னதும் அப்படின்னா இப்போ வரைக்குமே நீ அவளுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ அப்போ ஆரம்பத்துலேருந்து என்னோடய ரெப்புடேஷன்னா முன்னாடி கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீ காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். உன்னை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவள் அப்ராட்லாம் போகக்கூடாது, இவளை ரூமில் அடைச்சி வச்சு இவளை பனிஷ் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி, வீட்டில் தண்ணி போட்டுட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்கவுமே அவங்க அப்பா இப்படியே இருந்தால் உருப்படாதடா, நான் உனக்காக பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறாரு. நான் போக மாட்டேன்னு அவன் சொன்னதும் பிளைண்ட் டேட் ஜியாவாக இருந்தால் நீ போக மாட்டேன்னு சொல்லி கேட்டதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். நம்ம ஹீரோயினுமே பிளைண்ட் டேட்டுக்கு அவங்க அப்பா போக சொன்னதுமே அப்பா உங்களுக்காக நான் பிளைண்ட் டேட் போகிறேன், பட் கல்யாணம் எனக்கு என்னைக்கு பண்ணிக்கணும்னு தோணுதும் நான் அப்போ தான் பண்ணிப்பிப்பான்னு சொல்கிறா. நம்ம ஷெந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்ததுமே அந்த பையன்ட்ட எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நான் சொல்லிடுறேன்னு அவள் யோசிச்சுட்டு இருந்தா. வந்து உட்கார்றது பார்த்தா நம்மளோட ஏன் தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் எனக்கு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுமே தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத, ரான் தான் இது எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அப்படியா, என்னோட அம்மாவோட ஃபோட்டோவை நான் திரும்ப ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஃபிலிம்காக, பட் அதெல்லாமே வந்து உடைச்சது யார், அவளா நீயா அப்படின்றத சொன்னதுமே அப்போ அந்த ரேன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாலேன்னு நான் இப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி எல்லாமே கேட்குறான். பட் ஹீரோயின் உன்னை நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம ஷென் வந்துட்டு அவளை போக விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்க சாரி கேட்டுட்டு நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட தப்பாக பேசிட்டேன், நீங்கள் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு, பட் நீங்கள் பிரதர்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்ற சொன்னதும் யார் சொன்னது உன்ட்ட நான் அவள் பிரதர்னு, நான் அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். சோப்பாங்க நம்ம ஷென் வெளியே வந்துட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறான். அவனோட முன்னாடி எனக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதாகிடுச்சுப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் அப்படின்னா நீ உண்மையிலே என்னை லைக் பண்ணலையான்னு சொன்னதும் இல்லை உண்மையிலே நான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்போ அங்கே அவனுமே என்னை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பாரு, கண்டிப்பாக அவனோட நல்ல பையனாக தான் நான் நடந்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின்மே ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் அவனுக்கு பதிலாக ஒன்றை சூஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு அவளை தூக்கியாவே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பழைய வீடியோஸ் எல்லாமே எனக்கு வேணும், அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கவர் பண்ணுங்கள், எப்படியாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கு ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணுறா மீட் பண்ணுறதுக்காக. அவளும் எங்கே மீட் பண்ண போனால் அப்போ அங்கே அந்த பொண்ணு காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். அந்த ரேன் தான் என்னை வந்து புள்ளி பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ண சொன்னாப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பட் அதுக்குள்ளே பார்த்தா அந்த ரேனும் கார்ட்ஸுமே வந்துடுறாங்க. அப்பாங்க உன்னால் என் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நீ பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, நான் என்ன உனக்கு
தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டா நான் உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கத்தியை வச்சு குத்த போகிறா. பட் அதுக்குள்ளே பார்த்தா அங்கே நம்ம ஏன் வந்துடுறான் உடால அவனுக்கு அந்த கத்தி குத்து பற்றுது. அப்போ அங்கே அவர் ரொம்பவே பயந்து போயிடுறா. அதை பார்த்துட்டு அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயிலில் போட சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படி செத்துலாம் போயிடாத, தயவு செஞ்சு நீ எந்திரின்னு சேர்த்து அழுததும் நான் வந்துட்டு உனக்காக உன்னோட அந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் ரெக்கவர் பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் நினச்ச மாதிரி சாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். பாங்க நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. பட் ஆனால் நான் உண்மையிலே ஜியா உன்னை மட்டும் தான் எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், இப்பயுமே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டே அவன் அப்படியே அங்கே அவன் மடியில் இறந்து போனதுமே அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு எந்திரி, ஏன் சேர்த்து போயிடாதன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவள் ரொம்ப இந்த சோகத்திலே இருக்கவுமே நம்ம ஷெந்தா அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.